வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஹல்வா தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். ரொம்ப அதிகமான பொருட்கள்லாம் நமக்கு தேவையே இல்லை. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ஒரு டேஸ்டான ஹல்வா வந்து நம்ம பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கடாயில் கீ விட்டுக்கோங்க. கீ வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். 2 ஸ்பூன் வரைக்கும் விட்டுருக்கேன். போதும். அது அளவுக்கு அதிகமாக கீ இருந்தாலும் நல்லா இருக்காது. அடுத்து வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து கிஸ்மிஸும் முந்திரி பருப்பும் மட்டும் போட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் பாதாம் இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு பாதி இதை வந்து நான் எடுத்துடுறேன். லாஸ்ட்டில் வந்து நம்ம கார்னிஷிங் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பீட்ரூட் வந்து துருவி வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டு நல்லா வந்து குக் பண்ணுங்கள். நல்ல சிம்மில் வச்சு 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அந்த பீட்ரூட்டில் இருக்க அந்த பச்சை வாசனை இருக்கு இல்லையா, அது வந்து போகணும். அது வரைக்கும் நல்லா வந்து சிம்மில் வச்சு பீட்ரூட்டை வந்து நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ வந்து நல்லா அதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நான் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு அந்த பால் வந்து சேர்த்துருக்கேன். நமக்கு பீட்ரூட்லேயுமே வந்து தண்ணி விடும். ஸோ இந்த அளவுக்கு பால் இருந்தாலே போதும். அடுத்து நல்லா வந்து ஒரு 3/4 பக்கம் வந்து பீட்ரூட் வெந்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு 1/2 கப்பு இருக்கும். 1/2 கப்புலேயும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து நான் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன். இனிப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தான். ஏன்னா வந்து பீட்ரூட்லேயுமே இனிப்பு இருக்கும். நீங்கள் வந்து சுகர் கூட சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இனிப்பு இல்லாத கோவா இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா க்ரீமியாக உங்களுக்கு ஹல்வா வந்து கிடைக்கும். அடுத்து ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே கேரட் ஹல்வா, பாசிப்பருப்பு ஹல்வா கூட நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். விருப்பம் இருக்கவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக க்ரீமியாக ரிச்சாக ஒரு பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த பதத்தில் நம்ம வந்து இறக்கிடலாம். இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து முருகல் மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், பீட்ரூட் ஹல்வா ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.